ஹலோ. சொல்லுங்கள். மேம் கால் கட் ஆயிடுச்சுங்க. சொல்லுங்கள். தெரியல, கட் ஆகிட்டு. அப்படிங்களா? ஓகே ஓகேங்க. இது முத்துப்பேட்டைன்னு சொல்லுங்களேன், எங்கே இருக்குது? திருநெல்வேலியில் எங்கே இருக்குது? மேம் இது நமக்கு திருநெல்வேலி ஏரியாவில் இருந்தது. நான் சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன், வடபழனிலேருந்து. ஓ, சரி சரி சரி. நான் நான் உங்களுக்கு பர்சனல் லோன் டிபார்ட்மெண்ட்டை விட ஹெட் பிரான்ச் நான் கால் பண்ணியிருக்கேன். அப்போது முத்துப்பேட்டைன்னு சொல்லுறது எங்கே இருக்குது? மெயினாக எங்கே இருக்குது முத்துப்பேட்டன்ஸு? மெயின் பிரான்ச்சுங்களா? இப்போ இது பர்சனல் டிபார்ட்மெண்ட் மெயின் பிரான்ச்சு இது. ஓ ஓ. இப்போ உங்க நியர்பை இருக்குல்ல, கோல்டு பிரான்ச்சஸ் இருக்குல்ல, அதோட அதோட மெயின் பிரான்ச் இங்க தான் இருக்கு, சென்னையில தான் இருக்கு. அது முந்தியில இருக்கு. அப்படியா? ஆமா ஆமா, மெயின் பிரான்ச்சஸ் எல்லாமே சென்னை தானா? அப்படியா? நான் முத்துப்பேட்டன்ஸில் அடை வச்சது உங்களுக்கு எப்படி தெரியும் நகை? நம்ம இப்போ நீங்க நியர்பை வச்சிருக்கீங்களா பிரான்ச், அங்க இருந்து டேட்டாஸ் கொடுப்பாங்க. இப்போ கஸ்டமருக்கு ரெகுலரா நகை கோல்டு கரெக்டா ப்ராப்பரா கட்டியிருக்காங்க அப்படின்னா அந்த டேட்டாஸ் இங்க கொடுப்பாங்க. உங்களுக்கு எங்கேருந்து கொடுத்தாங்க உங்களுக்கு? இப்போ எனக்கு உங்க பிரான்ச் எந்த பிரான்ச் தெரியல. நாங்க டேட்டா ஆன்லைன் செக் பண்ணி பார்த்தா தெரியும். ஓ சரி சரி சரி. என்னன்னா இப்போ அதான் ரெகுலர் கஸ்டமர்ஸுக்கு யாருக்கு கஸ்டமர் லோன் ஆஃபர் பண்ணியிருக்காங்களோ அவங்க நம்பர்ஸ் மட்டும் வைப்பாங்க. ஓ சரி சரி சரி. மித்தபடி எல்லா நம்பர்லாம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ உங்க பிரான்ச்ல வந்து இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் இருப்பாங்கல்ல, எல்லா பேரையும் கொடுத்துட மாட்டாங்க. இந்த பர்சனல் லோன் யார் கொடுத்துருக்காங்களோ அவங்க அவங்க கான்டாக்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஓ சரி. நான் பர்சனல் லோன் எடுத்ததே இல்லையே. பர்சனல் நீங்க எடுத்தது இல்லைங்களா? நான் எடுத்ததே இல்லை. ஓகே. இல்லாம அதான் உங்களுக்கு 2ஆம் தேதி இஎம்ஐ டேட் வரும். இப்போ உங்களுக்கு என்ன அக்கௌண்ட்ல வந்து இப்போ நீங்க என்ன அக்கௌண்ட் கொடுக்குறீங்களோ அந்த அக்கௌண்ட்ல நீங்க 1ஆம் தேதி நீங்க இப்போ இஎம்ஐ அமௌண்ட் போட்டீங்க அப்படின்னா 2ஆம் தேதி ஆட்டோமேட்டிக்கா அவங்களே கொடுத்துருப்பாங்க. நான் பைசா போடணுமோ? ஆமா, இப்போ நீங்க லோன் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஜனவரி 2ல இருந்து உங்களுக்கு இஎம்ஐ டேட் ஸ்டார்ட் ஆகும். ஓ சரி சரி சரி. இப்போ நீங்க இப்போ லோன் அப்ளை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஜனவரி 2ல இருந்து உங்களுக்கு இஎம்ஐ டேட் ஸ்டார்ட் ஆகும். நீங்க 1ஆம் தேதி அக்கௌண்ட்ல கரெக்டாக போட்டீங்க அப்படின்னா 2ஆம் தேதி அவங்க எடுத்துப்பாங்க. இப்போ நான் லோன் போடுறதுக்கு என்ன செய்யணும்? உங்க பேன் கார்டு, ஆதார், நீங்க கரெக்டாக யூஸ் பண்ணுற பேங்க் புக்கோட ஃப்ரெண்ட் பேஜ் 3 வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. அப்போ நான் இங்கே பக்கத்தில் இருக்க முத்து ஃபைனான்ஸில் கொடுக்கலாமா? அங்க பண்ண மாட்டாங்க மேம், அங்க கோல்டு லோன் மட்டும் தான் பண்ணுவாங்க. இது பர்சனல் லோன்ல. அப்படியா? ஆமா, நீங்க அங்க கோல்டு வச்சு காசு வாங்கிக்கலாம், அவ்வளவுதான் அங்க பண்ண முடியும். ஓ சரி சரி சரி. அப்போ இங்கேவே இந்த முத்து ஃபைனான்ஸில் கேட்டு விட்டுமா? கேக்குறீங்களா? கேட்டு விட்டுமா? அவங்க பேர்? என் பேர் ஆனந்த். ஆனந்தண்ணா. அவங்க சொன்னா அவங்களுக்கு தெரியுமா முத்து ஃபைனான்ஸில்? இல்ல, நான் சென்னை என்ட்ரன்ஸ் அவங்களுக்கு தெரியாது. நீங்க போறீங்கன்னா எனக்கு கால் பண்ணி விடுங்க. சரி. இப்போ அங்கே தான் பக்கத்தில் இருக்கேன், அடமானம். நகை அடமானக்கு தான் பக்கத்தில் நிற்கேன். அப்படி அங்கதான் இருக்கீங்களா? ஆமாம், பக்கத்து வீட்டில் நகையை திருடிட்டேன். திருடி கொண்டு விற்க போகிறாங்க தான் கொண்டு. நான் பைத்தியம் பைத்தியத்துல யாரோ பேசிட்டு இருக்காங்க.